வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது ரெசிபின்னு சொல்ல முடியாது, இது நான் பண்ணுற ட்ரையல் வெர்ஷன் வேணால் நான் சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நார்மலி எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது என்ன ரெசிபினா, எல்லோரும் ஆலு பராட்டா நிறைய டிஃப்ரெண்ட் பராட்டாலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் தான் இதில் வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணுற பராட்டாவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மல் டவ் மாதிரி சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாகவே சப்பாத்தி மாவு பிணையிறது சுத்தமாக பிடிக்காது. அதுவும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஃபுல் கிச்சனுக்கு அந்த டாப் மட்டும் ஃபுல்லாக கந்தாவாயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு எதுனாலுமே அதுக்கு பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு க்ளீனிங், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ஆனியன் இது எல்லாமே நான் ஆட் ஆன் பண்ணேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காய்பொடி அதுவும் நான் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அப்புறம் உப்பு, உங்களுக்கு தேவைன்னா பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் ஒரு பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் சீஸும் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் சீஸ் போட்டு பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பண்ணது சமோசா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பராட்டா பண்ணுறதுக்கு இன்னும் வரைக்கும் நான் பராட்டா பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஷேப் மட்டும் ஒழுங்காக வரவே வராது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே ஸ்ப்ரெட் ஆயிரும். மேபி இன்னும் அதுக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் சூப்பராக பண்ணி நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் எல்லா ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக ஒரு ரோல் பண்ணேன். சரி, மேபி இது பண்ணால் வெளியே அந்த ஸ்டஃபிங்ஸ் வெளியே வராதுன்ட்டு. பட் நோ, அது எப்படி என்னை விடும் சும்மா. அதில் நான் சுற்றி சுற்றி தேய்ச்சேன். அதுவும் சுற்றி சுற்றி எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே தான் இருந்தது. நான் அதுக்கு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தவாவில் போட்டு எடுத்துட்டேன் அது. ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா மசாலெல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால அது கெச்சப் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே வராமல் இருந்தால் மேபி இன்னும் பார்க்க கொஞ்சம் நல்லா லுக்காக இருந்திருக்கும். சரி, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் பெட்டராக வரும். பார்த்துக்கோங்க என்னோடய பராட்டாலாம் எவ்வளோ ஸ்டைல் சூப்பராக நான் பண்ணி எடுத்திருக்கேன்ட்டு. அது நான் எல்லாமே சப்பாத்தி ஃபுல் ரோல் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் தவா சூடு பண்ணவே வச்சேன். ஃபைனலி என்னோடய வெஜிடபிள் பராட்டா ரெடி ஆகிட்டு. ஆனால் டேஸ்ட்டு நிஜமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் நான் சீஸ்லாம் ஆட் பண்ணினால இன்னும் கொஞ்சம் அது மெல்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது கூட எக்ஸ்ட்ரா கெச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அது வச்சு ஃபைனலி இது நாங்கள் டின்னர்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து சொதப்பலான வீடியோவா இல்லை பெட்டர் வீடியோவான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாடா பை.